வெல்கம் பேக் எவ்ரி ஒன். ஐபிஎல் ப்ரிவ்யூஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த எபிசோடு டிஃபெண்டிங் சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். They waited so long years and finally they won last year, and certainly almost they have a similar squad this season, and they got some new faces, Jordan Cox, Venkatesh Iyer, and a few more they brought in, and they retained the main core people in the retention. So பிரபு, இவங்க எப்படி இது பண்ணுவாங்க? உங்கள் டீம் வேறு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இவங்க வந்து ஆல்மோஸ்ட் சேம் இந்த லைக் ஒரு சில சேஞ்சஸ் தான். ஸோ அவங்களுக்கு பெரிய ப்ளோவே வந்து ஏசல்வுட் வராது தான் இனிஷியல் கேம்ஸு. ஸோ அவங்க ஃபஸ்ட் டைம் வின் பண்ண ஒரே காரணம் ஏசல்வுட் தான். அது அவனை மட்டும் எடுத்துட்டோம்னா ஸ்டில் இந்த டீம் வந்து வீக் டீம் தான். இட்ஸ் நாட் லைக் குருநாள் இவெல்லாம் வந்து லைக் ஒன் டைம் பர்ஃபார்ம் ஃபஸ்ட் டைமே வந்து நல்லா அடிச்சிருக்கலாம், விட்டுட்டானுங்க. அவன்லாம் வந்து லைக் ஒரு பயங்கரமான வின்னிங்க்கு மெயின் ரீசன் வந்து ஆசலோட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒவ்வொரு டைம்ல வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க. கரெக்ட். இப்போ லைக் பேங்கபிள் விராத் இருக்கிறது. ஸோ சால்ட் போன கேம் இது சீசன் நல்லா விளாட்னா அந்த மாதிரி எல்லாருமே டீம் எஃபர்ட் லைக் நல்லா ஒரு டீமாக ஜெல் ஆகி லாஸ்ட் டைம் வந்தாங்க. பட் ஸ்டில் தேர் போலிங் இஸ் நாட் தட் கிரேட் ஆக்சுவலாக. லைக் லாஸ்ட் டைம் கொஞ்சம் வந்து பஞ்சாப் கிட்ட கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இவங்க எப்படி போவாங்கன்னா சால்ட் அண்ட் விராட் இது படிக்கல் ஒன் டவுன். ஸோ லைக் இஸ் வெரி குட் டொமஸ்டிக் ஃபார்மர். ஸோ கண்டிப்பாக அவனை நம்பர் 3, நம்பர் 4 பண்ணிட்டாரு. நம்பர் 5 டிம் டேவிட். நம்பர் 6 வந்து டிம் டேவிடா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஜேக்கப் பெத்தல் ஆட மாட்டாங்க? ஜேக்கப் பெத்தல் வெரி குட் பிளேயர் தான். பட் ஆனால் இவங்க அந்த அளவுக்குலாம் யோசிக்க மாட்டானுங்களே இவங்க. ஸோ பெத்தல் வெள்ளனா நல்லா தான் இருக்கும். பட் இவங்க தே வில் கோ வித் டிம் டேவிட் தான். அதுக்கப்புறம் ஜிதேஷ். நெக்ஸ்ட் வந்து குருநாள். அதுக்கப்புறம் சின்ஸ் இவன் இல்லாதனால யாஷ் வந்து இல்லாத இன்னும் ஐ திங்க் ஈவன் ப்ராக்டிஸ்லாம் அவங்க டீமில் ஜாயின் பண்ணல போல இருக்கு. ஸோ தே மே நாட் பிளே இந்த இஷ்யூலாம் போயிட்டு இருக்கனால. ஸோ தே வில் ஸ்டார்ட் வித் மங்கேஷ். இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக சாரி அதுக்கு முன்னாடி புவி மிஸ் பண்ணிட்டேன். புவி, மங்கேஷ் அண்ட் தென் ரொமாரியோ ஷெப்பர்ட் வேற இருக்கா? சாரி ரொமாரியோ ஷெப்பர்ட். எஸ், ரொமாரியோ ஷெப்பர்ட், புவி, மங்கேஷ் அண்ட் தென் டஃபி போவாங்க. ஸோ ஏசல்வுட் பதில் டஃபியை விளையாடுவாங்க. பட் டஃபி வந்து குட் பாலர் தான். அவனுக்கும் வந்து ஸ்லோ பால் வேரியேஷன்லாம் இருக்கு. சில டைம் லாஸ்ட் டைமே வந்து ஒன் ஆஃப் லைக் என்ன பிச்சுன்னு தெரியல, லைக் பெங்களூர் விக்கெட்டு ஒன் ஆஃப் தி விக்கெட் வந்து லைக் இட் வாஸ் ஹோல்டிங். லைக் புவிக்கும் நல்லா நின்றுச்சு, ஏசல்வுட்டுக்கும் நின்றுச்சு. அந்த மாதிரி விக்கெட்னா இவர் டஃபி வந்து நல்லாவே போட்டுருவான். ஏன்னா அவன் லாஸ்ட் டைம் மோஸ்ட் விக்கெட் டேக்கர் லாஸ்ட் இயர் 2025 வந்து சும்மா இல்லை, நல்ல போலர் அவன். பட் வேர்ல்டு கப்ல பர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா எல்லாமே ஃபிளாட் ட்ராக்ஸ், அவனுக்கு சூட் ஆகல. அது மாதிரி எல்லாருமே பிளஸ் ஓல்ட்லாம் ஆயிடுச்சு. கொஞ்சம் மூவ்மெண்ட்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இம்பாக்ட் ஃபுட்பாலராகவும் இருப்பான். இட்ஸ் நாட் அ பேட் சாய்ஸ். அப்படி போயிடுவாங்க. இதுல வந்து இம்பாக்ட் சப் வந்து ஷுயாஷ் இருக்கான். அதுக்கப்புறம் ரக்ஷித் தர் ஆடுவ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைமும் ரக்ஷித் யூஸ் டு கம் அஸ் a sub தான். கரெக்ட். ரக்ஷித் அண்ட் தென் படிக்கலுக்கு பேக்கப்பா வெங்கடேஷ் ஐயர் ஆர் சப்போஸ் இயர்லி விக்கெட்ஸ் போனா வெங்கடேஷ் ஐயர் வந்து இம்பாக்ட் சப்பாகவும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. கரெக்ட். இப்போ இல்லை லைக் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஏதாவது மிஸ் பண்ணுறான் அப்படின்னா கூட அந்த இடத்துல கூட வெங்கடேஷ் ஐயரை வந்து விளையாடுறதுக்கும் லைக் ஒரு 1 or 2 overs அவனையும் போட வச்சு ஆடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இல்லை லைக் ஃபாரின் போலர்ஸாக போகணும் அப்படின்னு நினச்சா கூட ஷெப்பர்டை விட்டுட்டு வெங்கடேஷ் ஐயரை ஆடிட்டு அது லைக் ஈவன் ஏஜ்லோட் வந்து டஃபியுமே விளையாடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஷெப்பர்டை விட்டுட்டு கூட ஐயர் போகிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ லைக் இவங்களுக்கும் ஆப்ஷன் இருக்கு. இல்லை ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி காக்ஸ் கூட இப்போ சால்ட் 4 ஃபார்மில் இருக்கான். ஸோ அவனுக்கு பதில் காக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு பெத்தலுக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க. லைக் பெத்தல் வந்து விளையாடுவான். ஸோ ஆல்ரெடி அவனோட டேலண்ட் பார்த்தோம். லைக் அந்த செஞ்சுரி வந்து வேர்ல்டு கப்பில் ஐ ஃபீல் ஐ வில் பிளே பெத்தல் அஹெட் ஆஃப் டிம் டேவிட். ஏன்னா டிம் டேவிட் உங்களுக்கு வந்து 1 or 2 மேட்சஸ் வின் பண்ணி கொடுப்பான். பட் ஆனால் பெத்தல் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் பர்ஃபார்மர். உங்களுக்கு வந்து எல்லா மேட்ச்லையுமே பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பிளேயர் பெத்தல். எப்படி பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி லைக் படிக்கல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 கேம்ஸ் ஃபெயில் ஆனான்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு வந்து என்ன தோணும்னா பெத்தல் நம்பர் 3 விளையாடிட்டு
கீழே யாராவது ட்ராப் பண்ணிட்டு கூட லைக் டிம் டேவிட் ட்ராப் பண்ணிட்டு டிம் டேவிடா விளையாட்டு ரொமாரியா ட்ராப் பண்ணிட்டு கூட பெத்தல் மேலே போகிறதுக்கும் சான்ஸ். அதான் பட் நம்பர் ஆனால் 2 இப்போ கரண்ட் ஃபார்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிம் டேவிடை விட ரொமாரியோ ஷெப்பர்ட் தான் ரொம்ப ரிலேயபிள். டவுன் த ஆர்டரில் இஸ் ஸ்கோரிங் சோ மச் ஆஃப் ரன்ஸ். அந்த லாஸ்ட் வேர்ல்ட் கப்பில் வெஸ்ட் இண்டீஸ் கேமில் கூட ரொமாரியோ அண்ட் ஹோல்டர் வந்து தே brought பேக் த கேம் கம்ப்ளீட்டாக பர்ஃபார்ம் பண்ணி அது இல்லாமல் அவன் வந்து ஒரு லூஸ் பவுலர் தான், லைக் லூஸ் பால்ஸ் நிறைய போடுற பவுலர் தான். பட் ஆனால் என்னன்னா அவங்ககிட்ட வந்து இது இருக்கு, லைக் ஸ்லோ பால்ஸ் நிறைய போடுறான். அந்த ஸ்லோ பால்ஸ்ல வந்து நிறைய விக்கெட்டுமே எடுக்கிறான். இங்க ஈவன் இந்த நியூசிலாந்து சீரீஸ்க்குமே அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தான். லைக் இந்த நிறைய ஸ்லோ பால்ஸ்ல வந்து விக்கெட் எடுத்துருக்கான். ஸோ அவனை வந்து கண்டிப்பா விளையாடி தான் ஆகணும். அவன் வந்து கேம் சேஞ்சர் பிளேயர் தான். ஸோ அவன் இதுக்கு லைக் டிம் டேவிடே வந்து தே கேன் ட்ராப் அண்ட் பிளே பெட்டல், அது பண்ணலாம். பட் இவங்க அது பண்ணுவாங்களான்னு தெரியல. மேபி தினேஷ் கார்த்திக் ஆண்டி பவர் இன்ஃப்ளூயன்ஸ்னால பண்ண சான்ஸ் இருக்கு, பார்ப்போம். நம்பர் 3 படிக்கல் தான் மோஸ்ட்லி நிறைய கேம்ஸ் கொடுப்பாங்க. இஃப் சப்போஸ் படிக்கல் ஃபெயில்ஸ், வெங்கடேஷ் ஐயர் வில் ரீப்ளேஸ் படிக்கல், ஃபாலோட் பை பெத்தல், அதுக்கப்புறம் பத்திதர். அப்படியே அந்த நீங்கள் சொன்ன சேம் பிளேயிங் லெவன் தான் வரும். அண்ட் மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட்ல தே மைட் பிரிங் பேக் சுயாஷ் சர்மா இன்டு த 11 டு we don't know எப்படி வேணா அவங்க ஸ்விட்ச் பண்றதுக்கு அது ஓகே, அது எப்படினா மாத்திக்கலாம். சோ பிளஸ் இவங்களோட ஓரளவுக்கு மாறிடும். ஆமா, இவங்களோட எல்லாமே வந்து புவியோட பவுலிங் ஸ்டார்ட்ல தான் இருக்கு. ஏன்னா டோஃபே உங்களுக்கு நல்ல பவுலர், பட் உங்களுக்கு விக்கெட் டேக்கரான் பவர் பிளேல விக்கெட் டேக்கரானா ஐ வில் மோர் ரிலே ஆன் புவி தான். அகெயின் புவியும் வந்து உங்களுக்கு இப்போ லாஸ்ட் ஐபிஎல்க்கு அப்புறம் இ பிளேட் யூபி லீக், அது தவிர பெருசாக காம்படிட்டிவ் மேட்சஸ் பாடல. ஸோ புவியோட கேமுமே எப்படி இருக்கும், லாஸ்ட் சீசன் இருந்த அதே கேம் இந்த சீசனை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்றது தெரியல. ஸோ லாட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு புவி ஸ்டார்ட்ஸ் த கேம் தான். அதான் இவங்களோட அது சொன்னேன் ஸ்டார்டிங்கே சொல்லும்போது தான், இவங்க போலிங் வந்து லாட் ஆஃப் கொஸ்டின் மார்க்ஸ் தான். ஏசலுட் இல்லாததுனால ஏசலுட் ஒரு பவுலரை வச்சும் ஜெயிக்கவும் முடியாது. அதர் பவுலர் ஷுட் நல்ல ஒரு சைட் கண்டெயின் தான். ஏசலுட் ஆல்சோ வில் பி பவர்ஃபுல்ல. ஸோ குருணால், புவி, அதுக்கப்புறம் டஃபி. ஸோ ஒரு அதுக்கப்புறம் எனக்கு வந்து இவங்க 3 பேரை விட ஐ ஃபீல் மங்கேஷ் இஸ் கோயிங் டு பி பெட்டர் பவுலர் தேன் ஆல் திஸ் 3. அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். இஸ் அ வெரி குட் பவுலர், டொமஸ்டிக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ அவனை வந்து மேபி நல்லா இது பண்ணலாம். பட் இவங்க எல்லாமே மங்கேஷ் இஸ் பார்ட் ஆஃப் ரஜத் பத்திந்தர் மத்திய பிரதேஷ். ஸோ ஹி நோஸ் ஹவு டு யூஸ் ஹிம் வெல். ஏன்னா மத்திய பிரதேஷ் டீம்ல நிறையா யூ வுட் ஹவ் சீன் ஹவ் ஹி பவுல்ஸ், வாட் இஸ் ஸ்ட்ராங் அண்ட் வீக்னஸ் தெரியும். ஸோ எங்கே யூஸ் பண்ணணுன்றது பத்திதர் தெரியும். he won the cup with the team like RCBக்கு ஓவர் த இயர்ஸ் அவங்களுக்கு இந்த பவுலிங் தான் பிரச்சனையாகவே இருந்தது. திஸ் லாஸ்ட் இயர் அவங்க அந்த பவுலிங்னால தான் அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க பவுலிங்னால தான் அதிகமாக வின். பிகாஸ் தெர் இஸ் அ சேயிங்ல பேட்ஸ்மேன் வின் யூ த கேம், பவுலர்ஸ் வின்ஸ் யூ த டோர்னமெண்ட். ஸோ ஆர்சிபிக்கு இந்த பவுலர்ஸ் வச்சு வின் பண்ணனா he knows how to use மகேஷ்ன்றதும் ஐ ஃபீல் யூஸ் him probably well. let's see எப்படி இது பண்றாங்க, இவங்க எப்படி ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க பிரபு? உங்க டீம் வேற இவங்க வந்து லைக் நீங்க பாருங்க, when compared to RR, DC, MI, இவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது, பஞ்சாப் இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து டெஃபினெட்லி தே ஆர் ஃபார் பிலோ. அந்த போலிங் வந்து இட்ஸ் நாட் தட் மச் த்ரெட்டனிங். ஸோ அது எப்படியோ லாஸ்ட் டைம் வந்து ஆஸ் எ டீமாக ப்ளே பண்ணாங்க, வின் பண்ணாங்க. ஃபார் ஷுவர் தே வில் மிஸ் அவுட் பிளே ஆஃப். எனக்கு தெரிஞ்சு தே கேன் ஃபினிஷ் மேக்ஸிமம் 6th தான் தே வில் ஃபினிஷ் இந்த வாட்டி. ஏன்னா அதை விட மற்ற டீம்லாம் நல்லா காம்படிட்டர். நிறைய டீம் வந்து கேப்ஸை வந்து எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு கேப் இருக்கோ அதெல்லாம் நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் பார்க்கும்போது இவங்க வந்து லாஸ்ட் டைம் ஏதோ வந்து இவங்களுக்கு எல்லாமே ஒன்றா வந்துச்சு, அதனால பண்ணிட்டாங்க. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் them to finish in playoff this time. சிஎஸ்கே கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். பட் ஆர்சிபி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கொஞ்சம் டஃப் தான். சர்ப்ரைஸ் கமிங் ஃப்ரம் யூ. பட் என்னோட இது என்னன்னா, தே வில் ஹேவ் அ ரஃப் ஸ்டார்ட் அண்ட் தென் தே வில் கிக் ஆஃப் த டோர்னமெண்ட் இந்த மிட்வே. அதுக்கப்புறம் தே வில் ஹேவ் அ குட் டோர்னமெண்ட். Again, I am not commenting on how they finish. It's up to them. நீங்க சொல்றது வந்து லாஸ்ட் இயருக்கு முன்னாடி லாஸ்ட் 18 இயர்ஸ் இதான பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் விளையாட மாட்டாங்க. 2014ல they come back stronger-ல ஒரு பெரிய கம்பேக் கொடுத்தாங்க, தொடர்ந்து 6-7 மேட்சஸ் வின் பண்ணி. ஸோ அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஆர்சிபி மாதிரி ஒரு டீம் வந்து இவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது
இவங்க கிட்ட இருந்து ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறது as usual விராட் இஸ் கோயிங் டு ஸ்கோர் 600 ப்ளஸ் ரன்ஸ். Obviously. அது கண்டிப்பாக வந்துடும். அதில் நான் இந்த மறந்துட்டேன். வாட்டி ஒரு செஞ்சுரியுமே இல்லை, 1 இல்லை 2 கூட சான்சஸ் இருக்கு இப்போ விளாட்ற இந்த மாதிரி அட்டாக்கிங். மும்பைக்கு எப்படி ரோஹித் சர்மா சொல்லணும், சேம் வே விராட் கோலி இட்ஸ் கோன் ஹேவ் அ பிரில்லியன்ட் சீசன். ஈவன் 2016 அந்த 10 இயர்ஸ் சேலஞ்சை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இந்த சீசன் விராட்டுக்கு இருக்கு. ஐ திங்க் க்ளோஸ் டு தட். அது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இது இவங்க வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனால் நான் வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக அதை பீட் பண்ணலாம். No, I'm not saying the runs, but the impact he had in the 2016. அது கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ அவனோட கேம் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. முன்ன மாதிரி வந்து இஸ் ஆல்சோ டேக்கிங் ஹை ரிஸ்க். லைக் எப்படி அதர் யங்ஸ்டர்ஸ் நம்ம சாம்சன் இவங்கெல்லாம் எப்படி வந்து நம்ம பாராட்டி பேசுகிறோமோ அது மாதிரி விராட்டுமே சேஞ்ச். லைக் இனிஷியலாகவே வந்து யூஸ்வலி வந்து விராட் கேமில் லைக் ஃபஸ்ட்டு 20 runs 30 runsல வந்து கன்வர்ஷன் ஆஃப் பவுண்டரிஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஆனால் லாஸ்ட் 3-4 சீரீஸு ஆஃப்டர் திஸ் ஆஸ்திரேலியாவோட அந்த எப்போ அந்த டபுள் கன்சிக்யூட்டிவ் டக்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்தானோ அதுக்கப்புறம் கேமே மாறிடுச்சு. அவன் கன்வர்ஷன் ரேட்டே பயங்கரமாக இருக்குது. லைக் இஸ் நாட் கேரிங் ஃபார் எனி மேட்ச். 100 அடிக்கும் போது இறக்கி 6 அடிக்கிறான். ஸோ அந்த இது இருக்குது. அந்த இது இருக்கனால நான் லைக் நம்ம குரூப்பில் சொன்ன மாதிரி தான், லைக் ஈவன் வேர்ல்டு கப் இருக்க விளாட்னா we can see another 200 first 200 loading in ODI கூட அவனுக்கு சொல்லுவேன் நான். இப்போ அந்த மாதிரி கன்வர்ஷனில் இருக்கும். இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு லைக் ஈவன் 1 to 200 இந்த சீசன் விராட் பாசிபிள். லெட்ஸ் ஹோப் அதே லாஸ்ட் சீசன் பண்ண அதே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா டோர்னமெண்ட் காம்படிட்டிவாக இருக்கும். எல்லா டீமும் பர்ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் இதுவாக இருக்கும். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் we'll all see in the overall review. Thank you guys for watching. Do follow us and subscribe us. Thank you.